네, 반갑습니다. எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். 하나님의 은혜를 받는 날이 됐으면 좋겠습니다. இந்த நாளும் தேவனுடைய கிருபை பெறுகிற நாளாக இருக்க நான் உங்களை வாழ்த்துகிறேன். 우리는 현장 사역을 위해서 이 시간 모이는 것입니다. நாம் இந்த நேரத்துல கூடி இருப்பது நம்மளுடைய ஃபீல்டை காப்பாற்றும்படிக்கு. 사모님들의 교회에 제자들이 세워지고 그 제자들 때문에 그 지역의 현장에 전도문이 열리기를 원합니다. போதவர்களுடைய மனைவிமார்களுடைய அந்த சபைகளில இருக்கிறவர்கள வந்து சீஷர்களாக உருவாக்குற ஒரு பங்கையும் அந்த சீஷர்கள் மூலமாக சபை விருத்தி அடைவதற்கு ஏதுவான ஒரு காரியத்தை செய்யும்படிக்கு கூடியிருக்கிறோம். 우리가 꼭 알아야 할 것이 있다면 그것은 복음입니다. ஒரு காரியம் நமக்கு தெரிய வேண்டியது இருக்குன்னா அது வந்து சுவிசேஷம். 어떤 문제, 어떤 사건을 만나도 복음이 완전한 답이라고 우리가 생각할 때 응답을 받을 수 있습니다. எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்தித்தாலும் சுவிசேஷம் ஒன்றே நமக்கு பதிலாக இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள கடவோம். 하나님은 하나님의 형상으로 사람을 만드셨습니다. தேவன் மனிதனை வந்து அவருடைய சாயலாக படைத்திருக்கிறார். 하나님의 모든 것을 담아서 인간을 특별한 존재로 만드신 것입니다. தேவனுடைய சகலத்தையும் அவன் மேல வைத்து அவனை விசேஷித்தவனாக தேவன் அவனை உருவாக்கினார். 하나님과 함께 할 수 있는 유일한 존재로 인간을 만드셨습니다. மனிதனை மட்டுமே தன்னோடு கூட இணைந்து இருக்கும்படிக்கு அவனை விசேஷித்த விதமாக தேவன் உருவாக்கினார். 그래서 인간은 하나님과 함께 할 때 행복한 사람입니다. அதனால்தான் நாம் ஜெபிக்கும் பொழுது மிகவும் சந்தோஷம் உள்ளவர்களாக இருக்கிறோம். 그런데 창세기 3장 에덴 동산에 눈에 보이지 않는 영적 존재인 사탄이 찾아왔습니다. ஆனால் பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல கண்ணுக்கு தெரியாத ஒரு 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 காரியம் சர்பத்தின் மூலமாக வந்ததை நீங்கள் பார்க்கிறீர்கள். 에덴 동산의 모든 축복을 다 누릴 수 있는데 에덴 중앙에 있는 나무의 실과를 먹지 말라. 먹는 날에는 내가 정령 죽으리라. 이렇게 하나님이 우리에게 언약을 주셨습니다. ஏதேனுடைய சகல ஆசீர்வாதத்தையும் தேவன் அனுபவித்துக் கொள்ளும்படிக்கு கொடுத்திருந்தாலும் அந்த தோட்டத்தின் நடுவுல இருக்கிற ஒரு காரியத்தை மட்டும் தொடவோ சாப்பிடவோ கூடாது என்று சொல்லியிருந்தார். 그 에덴 동산에 찾아온 그 사탄은 그 하나님과 맺은 언약을 어기도록 만들었습니다. அங்கு தேவன் ஏற்படுத்தின அந்த ஒரு உடன்படிக்கையை உடைக்கும்படிக்கு மனிதனை அதை விட்டு பிரிக்கும்படிக்கு அவன் ஏவி அந்த காரியத்தை செய்ததை நாம் பார்க்கிறோம். 이 사건 때문에 인간의 모든 고통은 찾아오기 시작했습니다. இந்த சூழ்நிலையில் தான் எல்லா மனிதனுடைய எல்லா பிரச்சனைகளும் அங்கு பிறக்க ஆரம்பிக்கிறது. 작은 문제가 아니라 이 문제는 정말로 큰 문제입니다. இது சின்ன ஒரு பிரச்சனை கிடையாது. உண்மையிலேயே இது ஒரு பெரிய பிரச்சனை. 하나님의 말씀을 불신앙하고 하나님의 말씀을 떠난 것입니다. தேவனுடைய வார்த்தையை அவிசுவாசித்து அதை விட்டு ஓடி போகிற ஒரு நிலை. 하나님은 하나님을 떠난 인간을 구원하시기 위하여 우리에게 복음을 먼저 주셨습니다. அப்படி தேவனை விட்டு விலகி ஓடின மனிதனை தேடி தேவன் அந்த சுவிசேஷத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக அவனை ரட்சிக்கிறார். 그것이 창세기 3장 15절 여자의 후손입니다. அந்த சுவிசேஷம் தான் நமக்கு வந்து ஆதியாகமத்துல 3ஆம் அதிகாரம் 15 வசனத்துல சொல்லப்படுகிற ஸ்திரீயின் வித்து. 여자의 후손이 뱀의 머리를 상하게 할 것이다라는 언약을 우리에게 주셨습니다. அவர் அவனுடைய தலையை நசுக்குவார் அப்படி என்ற அந்த உடன்படிக்கை தேவன் அங்கு ஏற்படுத்தினார். 출애굽기 3장 18절에 보니까 그 여자의 후손은 희생 제물이 되어야 합니다. யாத்திரையாக 3:18ல வாசிக்கும் பொழுது அந்த பலிக்கான பொருள் தேவனாக மாறுகிறதை பார்க்கிறோம். 그리고 이사야서 7장 14절에 보니까 그 이름은 임마누엘로 처녀가 잉태하여 아들을 낳을 것을 예언해 주셨습니다. ஏசாயா 1:14 நம்ம வாசிக்கிறோம். அவர் அந்த கண்ணின் வயிற்றில பிறக்க போகிறவர் வந்து இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார் என்று பார்க்கிறோம். 마태복음 1장 23절에 보니까 베들레헴에 아기 예수님이 오셨는데 자기 백성을 저희 죄에서 구원할 자로 이 땅에 오셨습니다. அதே போல மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது அவர் மக்களுடைய பாவங்களை வந்து பாவங்களை ரட்சிக்கும்படிக்கு வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ரட்சகர் என்று பார்க்கிறோம். 예수님을 따라다니던 제자들에게 예수님이 물으십니다. 사람들이 나를 누구라고 하느냐 이렇게 물으셨습니다. இயேசு கிறிஸ்து அவரோடு கூட அந்த சீஷர்களை பார்த்து கேட்கிறார், இந்த மக்கள் எல்லாம் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்கிறார். 엘리야, 예레미야, 세례 요한, 선지자 이렇게 얘기합니다. 이렇게 대답을 했습니다. அங்க அவர்கள் சொல்றாங்க, அங்க வந்து எலியான்னு சொல்ற எலியா, எரேமியா, அதே போல வரப்போகிற வந்திருக்கிற தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள்.
그때 예수님은 제자들에게 물으십니다. 너희는 나를 누구라고 하느냐? அப்ப அவர் அவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறார். 이 질문을 오늘 예수님이 우리에게 하신다고 생각하시면 됩니다. அந்த கேள்வி இந்த நாளில் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்டால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். 나는 왜 예수를 믿는가? நான் ஏன் இயேசுவை விசுவாசிக்கிறேன்? 나는 예수를 어떻게 생각하고 있는가? நான் இயேசுவை குறித்து எப்படி யோசித்துக் கொண்டிருக்கிறேன்? 예수님을 어떤 분으로 생각하고 믿는가? நான் எப்படி அவரை நினைத்து அவரை நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன்? 이게 그 사람의 믿음의 색깔입니다. இதுதான் ஒரு மனிதனுடைய விசுவாசத்தின் கலர் என்று நிறம் என்று சொல்லப்படுகிறது. 제자 중에 한 사람인 베드로가 예수님께 이렇게 대답합니다. 주는 그리스도시요 살아계신 하나님의 아들이시니다. சீஷர்கள் மத்தியில் இருக்கிற பேதுரு என்கிற ஒரு சீஷன் சொல்கிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கையிடுகிறார். 주는 그리스도가 되십니다. 라는 고백입니다. நான் ஆண்டவர் வந்து கிறிஸ்துவாக இருக்கிறார் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். 하나님을 떠난 인간이 하나님을 만날 길이 없는데 당신은 하나님을 만나는 길입니다. 라는 고백입니다. தேவனை விட்டு விலகி ஓடின மனிதர்கள் தேவனை திரும்ப சந்திக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. ஆனால் நீர் வந்த பிறகு நாங்கள் உண்மை சந்திக்கும்படிக்கு ஏற்பட்டிருக்கிறதே அப்படி என்று சொல்கிறார். 하나님을 떠난 죄를 해결할 길이 없는데 당신은 죄의 문제를 해결하신 분이십니다. 라는 고백입니다. மனிதர்களால் பாவத்தின் பிரச்சனையை தீர்க்க முடியாது இருக்கும் பொழுது நீர் எங்களுடைய பாவத்திற்காக வந்திருக்கிறீரே என்று அங்கு அறிக்கை செய்கிறார். 하나님을 떠난 인간은 지옥의 배경을 사탄의 배경을 가지고 살 수밖에 없는데 지옥의 배경 사탄의 배경을 없애신 분입니다. 라는 고백입니다. அங்கு மனிதர்கள் வந்து பிசாசனுடைய சாத்தானுடைய பின்னணியையும் நரகத்தினுடைய பின்னணியும் உடையவர்களா இருக்கிறார்களே, ஆனால் அவைகளை மேற்கொள்ளும்படிக்கு நீர் வந்திருக்கிறீரே என்று சொல்லி அங்கே அறிக்கையிடுகிறார். 우리가 그리스도라는 이름을 부를 때에 이 세 가지 직분이 함께 불려지는 것입니다. நம் கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது இந்த மூன்று வல்லமைகளும் நம்ம இடத்துல கிரியை செய்கிறது நாம் பார்க்க முடியும். 하나님을 만나는 길 되시는 참 선지자. தேவனை சந்திக்கும்படிக்கு ஏற்பட்ட தீர்க்கதரிசியானவர். 모든 저주와 재앙에서 죄에서 해방하는 참 제사장. பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நம்மளை அதுல இருந்து மேற்கொள்ளும்படிக்கு நம்மளை வைத்திருக்கிற பிரதான ஆசாரியராக இருக்கிறவர். 지옥의 배경 사탄의 권세를 이기신 참 왕. பிசாசனுடைய எல்லா விதமான பின்னணிகளையும் மேற்கொள்ளும்படிக்கு வந்த அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். 그 이름을 부를 때마다 흑암의 권세는 무너집니다. எந்த அவருடைய நாமத்தை கூப்பிடும் பொழுதெல்லாம் பிசாசின் இருளின் ராஜ்யங்கள் உடைபடுகிறது. 그리스도의 이름을 부를 때마다 하나님의 나라는 임하는 것입니다. இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லும் பொழுதெல்லாம் இந்த தேவனுடைய ராஜ்யம் நம்ம மேல வருகிறது. 이 그리스도를 바르게 아는 사모님들이 되시기 바랍니다. இந்த கிறிஸ்துவின் ரகசியத்தை தெரிந்து கொள்கிற போதருடைய மனைவிகளாக நீங்கள் இருக்க நான் உங்களுக்காக வாழ்த்துகிறேன். 우리 교회가 크든 작든 그건 하나님의 관심이 아닙니다. நாம் சபை பெருசோ சின்னதோ அதை குறித்து ஆண்டவர் வந்து கவலைப்படுகிறதில்லை. 내가 많이 배우고 못 배우고 잘생기고 못생기고 그거 하나님의 그 관심이 아닙니다. நான் நிறைய படிச்சிருக்கேன், கொஞ்சம் படிச்சிருக்கேன், நல்லா இருக்கேன், நான் அழகா இல்ல, இப்படிப்பட்ட காரியங்கள்ல தேவன் வந்து கவனம் செலுத்துகிறதில்லை. 하나님은 오직 하나 복음을 바르게 아는 제자를 원하십니다. தேவன் சுவிசேஷத்தை மட்டுமே அறிவிக்கும்படிக்கு இருக்கிறவரை தேவன் தேடுகிறார். 아무것도 없어도 내가 복음만 바르게 안다면 그 사람이 가장 하나님이 보실 때 존귀한 사람입니다. ஒரு நபருக்கு எதுவுமே இல்லை, ஆனால் சுவிசேஷத்தை மட்டுமே பிரசங்கிக்கும்படிக்கு அவளா இருக்கிற அவர் வந்து தேவனுடைய பாத்திரமாக தேவனுடைய பார்வையில கருதப்படுவார். 수만 명이 모여도 복음을 제대로 아는 자가 없다면 그거는 하나님의 관심 밖에 있는 교회입니다. பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடியிருக்கிற ஒரு சபையா இருந்தாலும் சுவிசேஷம் அந்த சபையில இல்லை என்று சொன்னால் அது பிரயோஜனமற்ற சபையா இருக்கும். 한 사람만 있으면 됩니다. 한 사람. ஒரே ஒரு மனிதன் இருந்தால் போதும். 복음을 제대로 아는 한 사람을 하나님은 찾으십니다. சுவிசேஷத்தை சரியாக அறிந்த ஒரு நபர் இருந்தால் போதும். 그 한 사람이 바로 여러분입니다. அந்த ஒரு நபர் நீங்களும் நானும் தான். 나는 복음을 안다고 생각했습니다. நான் சுவிசேஷத்தை அறிந்திருக்கிறதாக நினைக்கிறேன். 어려서부터 예수를 믿었기 때문에. சிறு வயதிலிருந்தே தேவனை நான் நேசிக்கிறதுனால. 기도를 많이 했기 때문에. அதிகமான ஜெபம் செய்திருக்கிறதுனால. 다른 사람보다 어려서부터 은사 체험을 많이 했기 때문에 나는 복음을 안다고 생각했습니다. சிறு வயது முதலே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்தி வந்திருக்கிறனால நான் சுவிசேஷத்தை அறிந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். 근데 내가 알고 있는 건 참 복음이 아니라는 걸 알기 시작했습니다. ஆனால் ஒரு நாள் நான் அறிந்திருக்கிற இந்த சுவிசேஷம் சரியானது அல்ல என்பதை நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். 그래서 나는 결심했습니다. 나는 복음만 말하리라.
நான் என்னோட ஒரு முடிவுக்கு வந்தேன். நான் சுவிசேஷத்தை மட்டுமே பிரசங்கிக்கிற ஒரு நபராக மாற வேண்டும் என்று சொல்லி. 나는 생명 다하는 그날 하나님 앞에 가는 그날까지 복음만 말하다 가야 되겠다. 이런 நான் 생각을 என்னோட 하게 됐습니다. என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் தேவனுடைய சமூகத்தை நான் காணும் வரைக்கும் சுவிசேஷத்தை மட்டுமே பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி நான் முடிவு செய்தேன். 그리고 여러분과 나눈 이 복음 편지를 들고 현장에 나가기 시작을 했습니다. இன்றைக்கு நான் உங்களோடு கூட செய்து கொண்டிருக்கிற இந்த காஸ்பல் லெட்டர் என்று சொல்லக்கூடிய இந்த பாடங்களை தான் எடுத்துக்கொண்டு நான் வந்து ஃபீல்டுகளுக்கு போய் அவர்களுக்கு பிரசங்கிப்பேன். 현장에는 복음을 몰라서 방황하고 고통받는 사람들이 너무 많이 있었습니다. சுவிசேஷம் இல்லாதனால அந்த ஃபீல்டுகள்ல பாத்தீங்கன்னா ஜனங்கள் சித்தரடிக்கப்பட்டு சமாதானமற்று வியாதிப்பட்டு கிடக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். 교회 오는 게 중요한 게 아니라 그들이 그 있는 현장에서 복음을 먼저 받아야 합니다. அவர்கள் சபைக்கு வர வேண்டும் என்பது முதல் காரியம் அல்ல. ஆனால் அந்த இடத்துல அவர் இருக்கிற இடத்திலேயே முதல்ல சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. 그들이 있는 그 현장에서 복음 받고 생명을 얻어야 한다는 것을 알게 됐습니다. அந்த இடத்துல அந்த அவர்கள் இருக்கிற இடத்திலே சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டு அதுல இருக்கிற ஜீவனை அவர்கள் அடைவதே முதலாவது காரியமா இருக்கிறது. 그리고 가까이 있는 교회로 가라고 말하기 시작을 했습니다. அதனால அங்க ஃபீல்டுக்கு போகும்போதெல்லாம் உங்களுக்கு அருகில இருக்கிற சபைக்கு போங்கள் என்று சொல்லி நான் வழிநடத்துறவர்களுக்கு சொல்லுவேன். 그런데 우리 교회가 부흥하기 시작을 하더라고요. அப்படி செய்யும் பொழுது எங்களுடைய சபை அதிகமான ஆசீர்வாதத்துக்குள்ளானது. 나는 아주 작은 교회로 시작을 했습니다. நான் ரொம்ப சிறிய சபையில இருந்தா எங்களோட ஆரம்பம் உண்டானது. 우리 식구가 4식구인데 4식구가 앉아서 예배를 시작했으니까요. எங்கள் குடும்பத்துல 4 பேர் இருக்கிறோம். 4 பேரை வைத்துதான் நாங்கள் சபையை ஆரம்பித்தோம். 뭐 의자도 없고 강대상도 없고 아무것도 없는데 그냥 이렇게 비닐 돗자리 하나 깔고 그렇게 예배를 시작했습니다. இந்த இடத்துல வந்து ஒரு நமக்கு இருக்கிற இடத்தை தவிர வேற எதுவுமே இல்லாம இருந்தது. ஃபுல்லா வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பர்களை சுத்தி அப்படிப்பட்ட ஒரு இடத்தை வைத்துதான் நாங்கள் வந்து ஜெபத்தை ஆரம்பித்தோம். 그런데 그 시간이 지나면서 교회가 부흥하기 시작을 했습니다. அந்த காலங்கள் முடிவடைகிற பொழுது ஒரு சபை வந்து உருவாக அந்த இடத்துல ஆரம்பித்தது. 그 동네에서는 가장 큰 교회가 되었습니다. அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு சபை உருவானது. 교회 오라고 막 이렇게 한 적이 없습니다. நான் எல்லாரையும் பார்த்து எங்கள் சபைக்கு வாங்கலன்னு சொன்ன ஞாபகம் எனக்கு இல்லை. 눈만 뜨면 현장에 가서 복음을 전한 거 외에는 한 게 없습니다. நம்மளுடைய கண்களை மாத்திரம் திறந்து பார்ப்போம்னா நமக்கு நம்மளோட ஃபீல்டுல இருக்கிற முக்கியமான காரியங்கள் நம்மளுடைய கண்களுக்கு தெரிய வரும். 나 혼자 하면 너무 많이 못 가기 때문에 우리 교회 성도들을 모아놓고 함께 이 말씀을 나누고 함께 흩어져서 복음을 전한 것입니다. அப்ப நான் மாத்திரம் அந்த ஃபீல்டுக்கு செல்லாமல் என்னோடு கூட நம்ம சபையில இருக்கிற மக்களையும் சேர்த்து ஜெபித்து நாங்கள் ஆயத்தப்பட்டு நாங்கள் வந்து ஃபீல்டுக்கு போக ஆரம்பித்தோம். 초창기에 그렇게 복음을 전하던 그때 나왔던 제자들이 지금은 교회의 중직자로 교회의 전도사로 다 세워져 있는 걸 볼 수 있습니다. சோ இந்த ஆரம்ப கட்டத்துல வந்திருக்கிற நபர்கள் தான் வந்து இன்னைக்கு எங்களோட சபைகளிலே ஒரு முக்கிய மூப்பர்களாக சபைகளை பொறுப்புகளில செய்கிற முக்கிய காரியங்களை செய்கிறவர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள். 오늘은 기도하면 왜 질병이 떠나가는가라는 말씀을 나눌 것입니다. நாம் இப்பொழுது கூட ஜெபத்தோடு கூட இந்த நாளிலே கூட நாம் ஜெபிக்கும் பொழுது ஏன் வியாதிகள் மறைகின்றது என்று பார்க்கிறோம். 여러분에게 복음 편지가 오늘로써 2번째 끝나는 날입니다. சோ இந்த காஸ்பல் லெட்டர் என்று சொல்லக்கூடிய இந்த கடிதம் வந்து 2வது முறையாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். 이 복음 편지는 여러분이 현장에 가서 함께 나누면서 거기에 있는 성경 구절을 찾아서 함께 읽으면서 나누는 메시지입니다. சோ இப்ப நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காரியங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு முறையும் நாங்கள் சொல்லும் பொழுது அதை மேற்படுத்தி சரிப்படுத்தி அதை வந்து நாங்கள் ஒரு கடிதமாக நாங்கள் இதை பண்ணி இருக்கிறோம். இதை எங்களோட கூட சேர்ந்து நீங்கள் செய்யுங்க. 아주 불신자에서 돌아온 사람을 만났을 때는 성경 구절 그 사람이 이해할 수 있는 거 한 2개 정도만 찾아서 이렇게 언더라인 하면서 같이 읽어줍니다. அப்போ நாங்க வந்து ஒரு நான் பிலீவரை உள்ள வரும் ஒரு அவிசுவாசி உள்ள வரும் பொழுது அவங்களுக்கு வசனங்கள் புரியாதனால பல வசனங்களை சொல்லும் பொழுது குழப்பம் அடைவாங்க. அதனால 1 இல்லது 2 வசனங்களை மாத்திரம் முக்கியமான வசனங்களை எடுத்து அதை அண்டர்லைன் பண்ணி நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். 그리고서는 그 성경을 써주기도 합니다. 그걸 보고 읽으라고. அந்த வசனங்களை நாங்கள் எழுதி அதை வந்து அவங்களுக்கு எழுத சொல்லிக் கொடுப்போம். இல்லைன்னா அதை வாசிக்கும்படிக்கு அவர்களுக்கு கையில கொடுப்போம். 그리고 해주는 것 중에 하나가 또한 기도문이 하나 있었습니다. அந்த இடத்துல ஒரு ஜெப குறிப்பும் இருந்தது. 가장 먼저 성삼위 하나님을 누리는 기도를 가르쳤습니다.
அந்த இடத்துல நாங்க திருத்துவ தேவனை அவங்களோட வாழ்க்கையில வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு நாங்க சொல்லி கொடுத்தோம். 천지를 창조하시고 말씀으로 존재하시는 그 성부 하나님을 나는 믿습니다라는 고백을 하게 하는 것입니다. இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் இந்த படைத்திருக்கிற தேவன் என்னையும் படைத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு காரியத்தை அவர்களுக்கு நாங்க சொல்லி கொடுத்தோம். 모든 죄와 저주를 꺾으시고 구원 사역을 이루시고 그 이름으로 기도할 때 응답하시는 성자 예수님을 고백하게 합니다. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் அவர் மரித்திருக்கிறார், என்னுடைய சாபங்களை என்னை விட்டு நீக்கி இருக்கிறார் என்று சொல்லி அவர்களுக்கு நாங்கள் அந்த காரியங்களை எடுத்து உரைத்து அதை கிறிஸ்துவை குறித்து சொல்லிக் கொடுப்போம். 지금도 능력으로 역사하시고 각 사람의 마음을 감동시키시고 역사하시는 성령 하나님을 고백하게 합니다. அதே போல வந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலும் கூட சபைகளில நாங்கள் புதிய விசுவாசிகளிடத்திலும் சரி வருகிற அவிசுவாசிகளிடத்திலும் சரி நாங்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர்களுடைய உள்ளத்திலே பாவ உணர்வை கொடுத்து அவர்களை அதுல இருந்து மீட்டு எடுக்கும்படிக்கு கிரியை செய்கிற ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் குறித்து நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். 그리고는 내가 영접한 하나님의 자녀인 신분과 권세를 가지고 기도하게 합니다. அதே போல தேவனை குறித்தும் ஆண்டவரை குறித்தும் அதே போல வந்து நான் என்னுடைய அடையாளம் என்ன, என்னுடைய அதிகாரம் என்ன அப்படி என்பதை குறித்தும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். 그래서 교회에서 아예 기도문을 인쇄를 해서 성도들이 같이 기도도 하고 현장에서 나누어주기도 하고 하면서 현장 사역을 했습니다. இப்படி வந்து நாங்கள் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பிரிண்ட் அவுட் எடுத்து சபையில வருகிறவர்களுக்கு கொடுத்து ஜெபிக்கும்படிக்கு நாங்கள் அதை உற்சாகப்படுத்துவோம். 여러분이 기도문을 실제로 작성해 보면 그렇게 쓰기가 쉽지 않을 수도 있습니다. சில நேரம் இப்படிப்பட்ட ஜபங்களை வந்து பேப்பர்ல அழகா எழுதி சில காரியங்களை செய்வதற்கு ரொம்ப பாக்குறதுக்கு ஈஸியா இருந்தாலும் அது ஈஸியான வேலை கிடையாது. 그러나 여러분이 자꾸 하다 보면 서로 이렇게 정보를 주고받을 수도 있고 다른 사모님들이 잘 하신 것을 서로 공유할 수도 있고 이런 좋은 방법들이 나올 것입니다. அது மாதிரி நம்ம செய்யும் பொழுது சில நேரம் வந்து வித்தியாசமா இருக்கிறதையும் இல்ல என்னை விட மற்றவர்கள் நல்லா பண்றாங்க அப்படின்ற ஒரு காரியங்களும் அந்த இடத்துல இருக்கலாம். 기도를 많이 하는 거 중요합니다. ஜெபம் செய்வது ரொம்ப முக்கியமானது. 그러나 더 중요한 것은 하나님의 말씀을 붙잡고 기도하는 것입니다. அதை காட்டிலும் தேவனுடைய வசனத்தை பிடித்துக் கொண்டு ஜெபிப்பது முக்கியமானது. 내 감정에 의해서 내가 막 기도하는 것보다 더 중요한 건 하나님의 말씀을 붙잡고 기도하는 것입니다. உணர்ச்சி வசப்பட்டு அழுது ஜெபிக்கிறதை காட்டிலும் வேதத்தினுடைய வசனங்களை பிடித்துக் கொண்டு ஜெபிக்கிறது நல்லது. 오늘은 기도하면 왜 질병이 떠나가는가 말씀을 보겠습니다. இந்த நாள்ல கூட நாம் ஜெபிக்கும் பொழுது ஏன் வியாதிகள் மறைகின்றன என்ற காரியங்களை குறித்து பார்ப்போம். 마태복음 8장 14절로 17절의 말씀을 같이 읽어주시기 바랍니다. என்னோடு கூட சேர்ந்து மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14ல இருந்து 17 வரைக்கும் வாசிப்போம். எல்லாரும் உங்களோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14ல இருந்து 17. இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அஸ்தமனமான பொழுது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்துல கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். 아멘. 예수님은 병자를 고치시면서 복음 전파를 하셨습니다. இயேசு வந்து வியாதியர்களை சுஸ்தமாக்கி கொண்டே வந்து சுவிசேஷத்தை அறிவித்தார். 예수님이 오신 목적이 병자를 고치기 위한 것은 아닙니다. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது வியாதிகளை குணமாக்குவதற்கு மட்டுமே கிடையாது. 그러나 복음 전파를 하시는 중에 병자들이 오면 그 병자들을 고치신 것입니다. சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே அதுல அங்க தேடி வந்த வியாதியஸ்தர்களை அவர் சுஸ்தமாக்க ஆரம்பித்தார். 또 사도와 초대교회 성도들도 이 질병을 고치는 치유 사역과 복음 전파를 병행했습니다. அதே போல அப்பொழுது இருந்த சிஷ்யர்களும் சரி அந்த பழைய சபைகளும் சரி இந்த காரியங்களை வந்து செய்ய ஆரம்பித்தார்கள். 마가복음 6장 56절 말씀을 좀 읽어주시기 바랍니다. 네. 네, 잠시만요. நான் இப்போ உங்களுக்கு மார்க் 16ஆம் அதிகாரம் 15ல இருந்து 20 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்.
விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றையும் பிடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர்கள் மேல் கை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமடைவார்கள் என்றார். 성경에는 치유의 약속이 있습니다. வேதத்துல குணமாகிறதுக்கான நிறைய வாக்குத்தத்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 마가복음 6장 56절에 있는 것처럼 주께서 손을 대는 자마다 다 나음을 입었다고 성경은 말씀하고 있습니다. சோ இங்க நம்ம வந்து 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது வியாதிஸ்தர்கள் மேல கை வைக்கும் பொழுது அந்த இடத்துல சுகமாவார்கள் என்று வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. 마태복음 8장 17절에 있는 것처럼 우리의 연약한 것을 짊어지시고 병을 담당하시고 우리의 병을 짊어지셨도다라고 말씀을 하고 있습니다. அதே போல 17ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது விசுவாசிக்கிறவர்களால வந்து நடக்கக்கூடிய அடையாளங்கள் என்றும் அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 예수님이 오시기 700년 전 이사야 선지자는 이사야 53장 5절에 그가 채찍에 맞음으로 우리가 나음을 입었다라고 말씀하고 있습니다. நம்ம வந்து தீர்க்கதரிசி ஏசாயாவுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது 53:5 பார்க்கும்படி அவருடைய தழும்புகளால் நாம் குணமடைந்திருக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 이 외에도 복음서에 보면 치유를 받은 그런 말씀들이 수도 없이 많이 나옵니다. அப்ப வேதத்துல பார்க்கும் பொழுது குணமாக்குறதை குறித்து சுகமளிக்கிற காரியங்களை குறித்து நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 그럼 먼저 병의 원인을 먼저 진단할 수 있어야 합니다. சோ அதனால்தான் வந்து வியாதிகளை சுத்தமாக்குற காரியங்களில வந்து நம்ம அந்த சரியான காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 우리가 과로 너무 많이 일을 하면 질병이 올 수 있고 또 실수할 수도 있어요. 잘못 먹거나 그렇게 실수할 수도 있는데 그럴 때도 질병이 오고 요즘처럼 전염병으로 인한 병도 있고 노화도 있습니다. சில நோய்கள் வந்து வேலை பலுகுனால வருகிறதை பார்க்கிறோம். அதே போல கவன குறைவினால வருகிறதை பார்க்கிறோம். சில தொற்றுகள் இப்பொழுது நம்ம இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது போல சில தொற்றுகளும் வந்து வருகிறதை பார்க்கிறோம். வியாதி வந்து இன்னொரு காரியத்துல வயது வித்தியாசத்தினால வயது ஆகிறதுனால வியாதிகள் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். 그러나 성경에서 밝히는 아주 중요한 원인으로 세 가지를 살펴볼 것인데 가장 중요한 것은 영적인 치료가 있어야 하는 병입니다. வேதத்துல வந்து ஒரு முக்கியமான வியாதிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 முக்கியமான வியாதிகளுக்கு ஆவிக்குரிய சுகம் அளிக்கிறது வேண்டும். அந்த காரியங்களை குறித்து நம்ம இப்ப பார்க்கலாம். 이 병은 인간이 고칠 수 없는 병입니다. இந்த வியாதிகள் பாத்தீங்கன்னா மனிதனால சுகப்படுத்த முடியாத வியாதிகள். 영적 치료가 먼저 되어야 하는 것입니다. ஆவிக்குரிய சுகம் முதல்ல அடைந்தால் மட்டுமே இது சுகமாக முடியும். 가장 먼저 죄로 인하여 오는 병이 있습니다. முதலாவது காரியம் என்னன்னு சொன்னா பாவத்தினால் உண்டாகிற வியாதி என்று பார்க்கலாம். 죄 중에서도 조상이 우상 숭배를 많이 한 후손에게 오는 질병이 있습니다. சோ அந்த அப்படி உண்டாகிற பாவங்கள்ல ஒரு முதல் காரியமாக முன்னோர்களால் உண்டாகிற பாவம், அதாவது விக்கிரக ஆராதனை செய்கிறதுனால உண்டாகிற பாவம். 출애굽기 20장 4절 5절에 십계명을 주시면서 새긴 우상을 만들지도 말고 그것들에게 절하지 말라. 우상 숭배의 죄를 내가 자손 3, 4대를 묻겠다라고 말씀하십니다. இங்க யாத்திரையாகும் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு சுரூபத்தை வந்து நீங்க உண்டாக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது மாத்திரமல்லாமல் அப்படி நீங்க செய்வீங்க, அப்படி வணங்குவீங்க அப்படின்னு சொன்னாக்கா 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் எரிச்சலுள்ள தேவனா இருந்து விசாரிக்கிறவரா இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். 그다음에 사무엘하 12장 15절에 보면 다윗이 밧세바의 아내를 범죄했을 때 그때 또 이런 일들이 있었죠. 아이가 아팠죠. சோ அதே மாதிரி 2 சாமுவேல் 12:15 பார்க்கும்போது உரியாவினுடைய மனைவிக்கு பிறந்த தாவீதினுடைய குமாரன் வந்து என்ன பண்ண அந்த குழந்தையை கர்த்தர் அடித்தார், அது வந்து மரித்து போனது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 이와 같이 조상의 죄가 후손에게 가는 것이 있습니다. சோ இப்படி வந்து முன்னோர்களுடைய பாவங்கள் பிள்ளைகள் மேல விழுகிறதை நம்ம இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். 그다음에 이제 구원받지 못한 원죄, 그 영혼이 마귀에게 사로잡혀 있는 저주받은 영혼이기 때문에 치유받을 수 없는 경우가 있습니다. அதே போல வந்து முதலாம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த பாவம் வந்து மனிதர்களால அவங்களுடைய முயற்சிகளாலே அது வந்து சரி பண்ண முடியாத பாவமா இருக்கிறபடினால அது அந்த பாவத்தை வந்து ஒன்லி ஆவிக்குரிய காரியங்கள் மூலமாகத்தான் அது சரி செய்ய முடியும்.
그다음에 또 자기가 죄를 지어서 오는 병도 있습니다. அதே போல தாங்கள் செய்கிற பாவத்தினால உண்டாகிற பிரதிபலன் இருக்கிற காரியங்களும் இருக்கிறது. 그 열왕기하 5장 27절에 보면 나만 장군이 그 엘리사에게 와서 그 요단에서 병나음을 입었을 때 게하시가 가서 그 물건을 좀 달라고 합니다. சோ நம்ம இங்க வந்து 2 ராஜாக்கள் 5:27 பார்க்கும் பொழுது நாகமானுடைய குஷ்டரோகம் நீங்கின உடனே அவர் என்ன பண்றார், தனக்கு கொண்டு வந்த அந்த எலிசாவுக்கு கொண்டு வந்த அந்த காரியங்களுக்கு கொடுக்க பொழுது அவர் வேணான்னு சொல்றதுனால கேயாசி போய் அந்த பரிசுகளை வாங்கி கொண்டு வருகிறது நம்ம பார்க்கிறோம். 엘리사가 아무것도 취하지 않았는데 시키지도 않았는데 가서 그 물건에 욕심을 내고 그걸 받아왔습니다. எலிசா வந்து அந்த பொருட்களை வாங்கும்படிக்கோ இல்ல இவரை அனுப்பவோ செய்யாத பட்சத்துல இவர் வந்து அந்த பொருள் மேல வந்து பொருளாசை உடையவராக போய் அந்த காரியங்களை வாங்கி கொண்டு வருவதை பார்க்கிறோம். 그때 나만에게 있던 문둥병이 게하시에게 와 있는 것을 볼 수 있습니다. அதனால்தான் நாகமான் இடத்துல இருந்த அந்த குஷ்டம் இனி உன்னிடத்துல உன்னோட சந்ததி இடத்துல வரும் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் சாபத்தை பெற்றுக் கொள்கிறதை பார்க்கிறோம். 이렇게 자범죄로 인하여 오는 질병도 있습니다. அதுபோல நம்மளுடைய பாவத்தினாலே நம்மளுடைய சந்ததிகள் பாதிக்கப்படுகிற பாவமும் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். 그다음에 두 번째로는 마귀가 가져다 주는 병이 있습니다. இப்ப நம்ம இரண்டாவதாக என்ன பார்க்கலாம்னா பிசாசினாலே உண்டாகிற அசுத்தாவிகளால உண்டாகிற பிரச்சனைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். 마가복음 5장 2절로 15절에 보면 무덤 사이에서 있었던 정신병자에 대해서 말씀이 있습니다. மார்க் 5:3-15 வாசிக்கும் பொழுது ஒரு அசுத்தாவி பிடித்த ஒரு மனுஷனை குறித்து அந்த இடத்துல இருக்கிறது. அவன் வந்து அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். 오늘 마태복음 8장 14절로 17절을 읽었는데 그 베드로의 집에 가서 장모가 열병 들은 것을 보셨는데 열병이 떠나갔다고 했습니다. இங்க வந்து மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல 14-17 வரைக்கும் நம்ம 17 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல பேதுருடைய வீட்டுல இருக்கிற அந்த அவங்க மாமி வந்து அந்த ஜுரம் அதுக்காக வந்து அவர் கையை தூக்கி விட்ட உடனே அந்த ஜுரம் நீங்கிற்று அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 열병은 쉽게 나을 수 있는 병입니다. இந்த மாதிரியான சின்ன இது வந்து உடனே சீக்கிரத்துல சரீர பிரகாரமானது சீக்கிரத்துல போயிடும். 그런데 날이 저물매 사람들이 귀신 들린 자를 많이 데리고 오거늘 예수께서 말씀으로 귀신을 쫓아내시고 병든 자를 다 고치셨다라고 말씀하고 있습니다. அதே நேரத்துல வந்து அங்க தொடர்ந்து வாசிக்கும் பொழுது பிசாசு பிடித்திருந்த அநேகர் அவரிடத்துல கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார் என்று பார்க்கிறோம். 귀신을 쫓아내셨다라고 말씀하고 있는 것입니다. அங்க வந்து பிசாசுகளை அவர் வந்து விரட்டினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 마귀가 가져다 주는 병 중에 가장 대표적인 것이 정신병입니다. அப்போ இந்த எல்லா வியாதிகளுக்கும் மேலான ஒரு வியாதியா வந்து இந்த மனநோய், மனரீதியான பிரச்சனை, மென்டல் ப்ராப்ளம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். 여기서 정신병이라고 하는 것은 이렇게 쇠사슬에 메어놓거나 뭐 어디에 가둬놓거나 할 만큼 통제가 되지 않는, 컨트롤이 안 되는 그런 정신병자를 말하는 것입니다. இந்த எப்படிப்பட்டவர்களை வந்து மனநோய் உள்ளவர்கள் என்று நம்ம மனரீதியான பிரச்சனை உள்ளவர்கள் என்று சொல்லுகிறோம் சொன்னா அவங்களை ஒரு இடத்துல உட்கார வைக்கவோ ஒரு இடத்துல வந்து அவங்களை வைக்கவோ முடியாத அளவுக்கு அவர்கள் கட்டுப்பாடு இழந்து கண்ட்ரோல் இல்லாம இருக்கிற ஒரு நபர்களாக இருப்பார்கள். 물론 뇌에 이상이 있어서 정신이 이상한 사람도 있습니다. அவங்களுடைய சில நேரம் பாத்தீங்கன்னா சில நேரம் அவங்ககிட்ட இருக்கிற சில பிரச்சனைகளினால அவங்களுடைய மன ரீதியான பிரச்சனைகள் எழும்புகிறதும் உண்டு. 그러나 뇌에 이상이 있지 않은데 마귀가 가져다주는 질병 중에 정신병이 대표적으로 많이 있습니다. ஆனா இந்த மன ரீதியான பிரச்சனை வந்து அவங்களுக்குள்ளாக எழும்பாதபடிக்கு அது பிசாசினாலே கொண்டு வரப்பட்டு அவர்களுக்குள்ளாக திணிக்கப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். 예수님이 그 귀신에게 말씀으로 돼지떼에 들어가도록 하셨습니다. சோ அந்த இடத்துல பார்க்கும் பொழுது வார்த்தையினாலே அவர் வந்து அந்த பன்றிகள் இடத்துல அவைகளை போகும்படிக்கு சொல்கிறார். 그다음에 두 번째 마귀가 가져다주는 병 중에는 마음의 병이 있습니다. சோ அதே போல இரண்டாவது பிரச்சனை என்று சொல்லக்கூடிய உணர்ச்சி வசப்படுகிற ஒரு வியாதி, எமோஷனலான பிரச்சனைகள் என்று பார்க்கிறோம். 여러분이 성경을 펴서 에베소서 4장 26절 27절을 읽어주시기 바랍니다. இப்போ நம்ம எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 23-27 வரைக்கும் நம்ம வாசிப்போம். என்னோட கூட திருப்பிங்க. எபேசியர் 4:23-27. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அன்றையும்
நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறபடினால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னே உங்கள் எரிச்சல் தணிய கடவது. பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள் என்றார். ஆமென். 네. 우리가 마음의 병을 좀 생각할 필요가 있습니다. நம்ம வந்து இந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய இந்த இருதய சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நம்ம அதை கவனிக்கணும். 우리가 이 세상에 살면서 화를 낼 수 있습니다. நம்ம இந்த உலகத்துல வாழ்கிறதுனால கோபப்படுறது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை கிடையாது. 그런데 화를 내어도 죄를 짓지 말고 해가 지도록 화를 마음에 품지 말라고 말씀하십니다. ஆனால் நீங்க அதே சொல்லப்படுகிறது, நீங்கள் வந்து கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். 왜냐하면 그 화가 감정이 폭발을 하면 그게 마귀의 통로가 되기 때문에 그렇습니다. ஏன்னா இந்த கோபம் என்ன பண்ணுனா நம்மள அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இது வந்து வேற ஒரு காரியங்களை நமக்குள்ளாக இருக்கிற ஒரு வழியாக மாறிவிடுகிறதை பார்க்கிறோம். 예수님이 성전에 가셨더니 그 성전 뜰에서 사람들이 그 짐승들을 팔고 돈을 바꿔주고 하는 일로 성전 뜰이 가득 차 있는 것을 보셨습니다. இயேசு ஒரு முறை வந்து ஆலயத்துக்கு போகிறார். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது நிறைய பேர் வந்து புறாக்களை விற்று கொண்டிருக்கிறார்கள். நிறைய அந்த இடத்துல ஒரு கடை தெருவை போல் அந்த ஆலயம் மாறி இருக்கிறதை பார்த்து கோபப்படுகிறார். 예수님이 그 상을 막 엎으시면서 왜 여기를 강도의 그 굴로 만드느냐 이렇게 말씀을 하셨습니다. அந்த இடத்துல அவர் கோபப்பட்டு சொல்லுகிறார், என்னுடைய இந்த ஆலயத்தை வந்து நீங்க ஏன் இப்படி மாத்தி இருக்கிறீர்கள் சொல்லி அங்க சத்தம் போடுகிறதை பார்க்கிறோம். 이와 같이 우리가 잘못된 것을 보면 화를 낼 수 있습니다. அதனால வந்து தவறான ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது நமக்கு கோபம் வருகிறது மனிதனுக்கு சகஜமான ஒரு விஷயம். 그러나 그 화를 가슴에 품는 것이 안 된다는 것입니다. ஆனால் அந்த கோபம் உங்களுடைய இருதயத்தை முழுவதுமாய் ஆட்கொள்ளும் பொழுதுதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. 왜냐하면 마귀에게 틈을 주는 것이기 때문에 그렇습니다. ஏன்னு சொன்னாக்கா நாம் வந்து பிசாசுக்கு அந்த இடத்துல இடம் கொடுக்கிறவர்களாக இருப்போம். 그다음에 또 하나 마귀가 가져다 주는 병 중에 환경이 있습니다. நாம் வந்து பிசாசு இன்னொரு காரியங்களை கொண்டு வருகிறதுல வந்து முக்கியமான ஒரு காரியம் பாத்தீங்கன்னா சூழ்நிலைகள், கண்டிஷன்ஸ். 여러분이 전도 현장에서 영접하고 하나님의 자녀가 된 사람 중에 이렇게 시달리는 사람이 있을 수 있습니다. அங்க நீங்க பார்க்கும் பொழுது ஆண்டவரை வந்து தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படிக்கு ஏற்றுக்கொண்டவர்கள் அவர் விசுவாசிக்கிற ஜனங்கள் மத்தியில கூட இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்களை நீங்கள் பார்க்க முடியும். 집안에 그냥 가득 우상이 있고 그런 환경 속에 계속 있으면 이 사람은 계속 시달릴 수밖에 없습니다. சோ அந்த நபர்கள்ல பார்க்கும் பொழுது இன்னும் விக்கிரக ஆராதனைக்குள்ளாக இருக்கிற ஒரு குடும்பத்துல இருக்கிறவர்களாக இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து சூழ்நிலைகள் மத்தியில, சிச்சுவேஷன்ஸ் மத்தியில அவர்கள் வந்து அந்த ஒரு இருளில இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 그래서 우리가 전도를 했으면 그 사람의 집안 환경도 바꾸어 줄 수 있어야 합니다. சோ அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவங்களுடைய அங்க இருக்கிற அந்த சூழ்நிலைகள் மத்தியில அவர்களுக்கு வந்து அந்த சூழ்நிலை மத்தியமாக அவங்களோட சிந்தையில ஏற்படுகிற மாற்றங்கள் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை, பிசாசுடைய தாக்கத்தை கொடுக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 그 사람이 잘 섬기던 어떤 우상, 뭐 그림일지 아니면 뭐 부적일지 그 어떤 거라도 다 없애주어야 합니다. அதனால்தான் வந்து விக்கிரகம் போன்ற காரியங்களிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் எந்த இடத்திலும் ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட இல்லாதபடிக்கு பரிசுத்தமாக அந்த அவங்க அதை எல்லாத்தையும் போடும்படிக்கு வெளியேற்றும்படிக்கு நம்ம வந்து அவங்களுக்கு சரியான காரியங்களை சொல்லிக் கொடுக்கணும். 환경을 잘 치유해 주는 것도 치유의 한 방법입니다. அப்போ வந்து சூழ்நிலைகளை அவங்களுக்கு சரியாக வைத்து கொடுக்கிறதும் வந்து அது ஒரு சுகமாக்குறதற்கு ஏதுவான வழியாக இருக்கும். 그다음에 성경에 보면 누가복음 13장 16절에 보면 18년 동안 사단에게 매인 사람이 안식일에 예수님이 고쳐주는 사건이 일어납니다. சோ இங்க லூக்கால பார்க்கும்போது லூக்கால ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு 18 வருடமாக இருக்கிற ஒரு ஸ்திரியை குறித்து அங்க நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. 예수님이 그날 고쳤다고 많은 바리새인들이 비난하기 시작을 하죠. சோ அந்த நாள்ல கூட அவர் சுகமாக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பரிசேயர்கள் வந்து அவர் நிமித்தமாக அந்த இடத்துல ஒரு பிரச்சனை கலப்புறதை நம்ம பார்க்கிறோம். 너희도 낙이나 염소나 이런 짐승들 물먹이지 않냐? 근데 18년 동안 매였던 사람을 풀어주는 것이 왜 합당하지 아니하냐라고 예수님이 말씀을 하십니다. அப்ப அங்க இந்த இடத்துல அவர் கேட்கிறார், ஒரு பள்ளத்துல ஒரு ஆடு விழுந்திருக்கும் பொழுது அந்த ஆட்டை தூக்கி விட மாட்டீங்களா? அப்படி இருக்கும் பொழுது 18 வருஷமா இந்த பிசாசுனால கட்டப்பட்டிருக்கிற இந்த ஆபிரகாமினுடைய ஸ்திரியை வந்து அந்த மகளை வந்து காப்பாற்றுறது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறதை பார்க்கிறோம். 이 사람이 나음을 입는 그런 장면이 누가복음 13장 16절에서 말씀을 하고 있습니다.
சோ அந்த இடத்துல வந்து லூக்கால வந்து 13ஆம் அதிகாரத்துல இந்த இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 마가복음 9장 17절에 보면 귀신 들린 내 아들을 선생님께 데리고 왔는데 귀신 들려서 벙어리가 됐다고 말하는 사람을 데리고 왔습니다. சோ அந்த இடத்துல வந்து ஒரு பையனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவங்க அப்பா வந்து அந்த பையனை கொண்டு வருகிறார். கொண்டு வந்து அவனுக்கு அவனிடத்துல இருக்கிற பிசாசு அவனை எப்படி சோர்வடைய பண்ணுது, அவன் வந்து அந்த மோசமான நிலையில அவனை சாகடிக்கிறதுக்கு அதை மேற்கொள்ளுது அப்படின்னு சொல்லி காரியங்களை குறித்து அவர் இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்லுகிறதை பார்க்கிறோம். 이 모든 마귀가 가져다 주는 병은 가장 중요한 건 예수의 생명이 그 사람에게 심겨야 하는 것입니다. சோ இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து சொல்லப்படுகிறதுனால இது தேவனுடைய அந்த காரியங்களுக்காக அவருடைய விடுதலை வந்து அவர் மூலமாக தான் செய்ய முடியும் அப்படின்ற கட்டாயம் அந்த இடத்துல இருக்கிறதை பார்க்கிறோம். 영접만 해도 병이 낫는 경우가 정말로 많이 있습니다. அப்போ அறிக்கை செய்வதனால நிறைய வியாதிகள் வந்து சுகமாகிறது அப்படின்றதும் இருக்கிறது. 이건 여러분이 현장 사역을 하셔야만 간증할 수 있는 내용입니다. இப்போ நீங்க ஃபீல்ட் மினிஸ்ட்ரி செய்யும் பொழுது மட்டும்தான் இப்படிப்பட்ட காரியங்களை வந்து நீங்க டெஸ்டிமனியா பார்க்க முடியும். 그래서 마귀가 가져다 주는 병은 영접이 답입니다. அப்ப பிசாசு கொண்டு வருகிற பிரச்சனைகளுக்கு பதில் வந்து ஆவிக்குரிய விதத்துல தான் நம்ம அதுக்கு பதில் சொல்ல முடியும். 예수 믿는 목적이 병 낫는 것이 아닙니다. இயேசுவை விசுவாசிக்கிறதுனால மட்டும் வியாதிகள் குணமாயிடும் சொல்ல முடியாது. 예수 믿으면 병 나라고 전도하는 건 잘못된 전도 방법입니다. இயேசுவை நீங்க விசுவாசிங்க இப்ப உங்களோட வியாதிகள் சுகமாயிடும் சொல்லி நம்ம தவறான உபதேசத்தை பண்ணக்கூடாது. 예수 믿으면 구원받는 것입니다. ஆனால் இயேசுவை நீங்க விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவீர் என்று சொல்லுதான் சரியான 예수를 믿으면 하나님의 자녀가 되는 것입니다. இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவருடைய பிள்ளையாகிற அதிகாரம் பெறுவீர் என்று சொல்லுவதுதான் சரியான காரியம். 하나님의 자녀는 예수 그리스도의 이름으로 기도할 수 있습니다. ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுகிற ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்க அதிகாரம் பெற்றவராக இருக்கிறார். 그래서 기도하면 병이 나을 수도 있습니다. அதனால்தான் அப்படி ஜெபிக்கும் பொழுது மட்டும்தான் வந்து வியாதிகள் சுகமாக வாய்ப்பு இருக்கிறது. 그러나 안 나을 수도 있습니다. சில நேரம் சுகமடையாத காரியங்களும் இருக்கிறது. 하나님의 뜻이 있는 병이 있었습니다. ஏனென்னா சில நேரம் தேவனுடைய சித்தம் அதுல இருக்கும். 고린도서 12장에 보면 바울이 우리가 갈 수 없는 아주 신비로운 세계를 체험합니다. இங்க வந்து பவுல் அவருடைய காரியங்களை சொல்லும் பொழுது குணமாக முடியாத ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது அங்க நம்ம பார்க்கிறோம். 바울이 그때 이렇게 이야기합니다. 내가 몸 안에 있었는지 몸 밖에 있었는지 나는 알 수 없다고. அவருக்கு வந்து அவர் சொல்றார், நான் வந்து சரீரத்துல இருக்கிறேன்னா சரீரத்தை விட்டு வெளியே இருக்கிறேன்னான்னு தெரியாத காரியங்கள் அவருக்கு இருக்கிறத சொல்றார். 우리가 볼 수 없는 신비한 광경을 바울은 봤습니다. அவர் வந்து பவுல் வந்து அந்த இடத்துல சொல்லுகிறார் வந்து மேன்மையான காரியங்களை வந்து அவருக்கு வெளிப்பாடு கிடைச்சிருக்கிறதுனால நான் மேட்டுமை அடையாதபடிக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். 그런데 고린도후서 12장 7절에 이렇게 말합니다. 지극히 하나님이 여러 계시를 받은 것이 지극히 크므로 너무 자고하지 않게 하려고 내 육체의 가시 곧 사단의 사자를 주셨다라고 말씀하고 있습니다. அந்த 2 கொரிந்தியர் 12:7 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வந்து நான் மேன்மையான காரியங்கள் எனக்கு வெளிப்பட்டிருக்கிறதுனால நான் மேட்டிமை அடையாதபடிக்கு இந்த ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெளிவான ஒரு புரிதலுக்குள்ள அவர் வருகிறதை நாம் பார்க்கிறோம். 하나님이 보여주신 그 신비한 것 얼마나 자랑하고 싶겠습니까? 근데 그거 자랑만 하지 말라고 하나님이 내게 가시를 하나 주셨다라고 고백하는 것입니다. அவருக்கு ஏற்பட்ட அந்த மேன்மையான காரியங்கள் வந்து ரொம்ப அதை குறித்து அவர் மற்றவர்களிடத்துல மேட்டிமை பாராட்டி கொண்டே இருக்கக்கூடாதபடிக்கு இந்த ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர் உணர்கிறதை பார்க்கிறோம். 그래서 바울은 더 이상 병 낫기를 위하여 하나님 앞에 기도하지 않습니다. சோ இந்த இடத்தை தவிர வேற எந்த இடத்திலும் அவர் வந்து இந்த முள் எடுக்கப்படும்படிக்கு அவர் ஜெபித்ததாக நாம் பார்க்க முடியாது. 이와 같이 하나님의 뜻이 있는 병도 있는 것입니다. சோ இது போல வந்து தேவனுடைய சித்தம் இருக்கிற பிரச்சனைகள் இருக்கதான் செய்கிறது. 다니엘서 8장에 보면 다니엘도 환상을 보게 됩니다. அதே போல தானியேலுடைய காரியத்துல பார்க்கும்போது தானியேலும் அப்படி மேன்மையான காரியங்களை பார்த்தவர் தான். 엄청난 환상을 봤습니다. அவர் பாத்தீங்கன்னா கணக்கிட முடியாத பெரிய காரியங்களை பார்த்திருக்கிறார். 그때 다니엘이 혼절하여 여러 날 동안 아팠다라고 적고 있습니다. அங்க வந்து தானியேல் 8:27 சொல்லப்படுகிறது. அவர் வந்து நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன் என்று சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறது. 우리의 생각이 건강하면 축복이고 아프면 그거는 아니다라고 생각하는 생각부터 바꿔야 합니다.
நம்ம சில நேரம் நினைப்போம் அதாவது நல்லா சுகமா இருக்கிறதுனால அது நமக்கு ஆசீர்வாதமும், சோர்வு அடையும் பொழுது அது நமக்கு சாபம் என்று நாம் யோசிக்கிறோம். இந்த சிந்தனையை நாம் மாற்ற வேண்டும். 병이 있든 병이 없든 내가 구원받은 것에 감사가 넘쳐야 하는 것입니다. நான் வியாதிப்பட்டிருந்தாலும் சரி, வியாதிப்படாம இருந்தாலும் சரி, நான் நன்றி செலுத்த வேண்டிய ஒரு காரியம் இருக்குன்னா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற காரியம் தான். 아멘. 우리는 마땅히 지옥 백성인데 나를 지옥 백성에서 하나님의 자녀로 불러주신 것, 이거 감사해야 합니다. நான் ஒரு பிசாசனுடைய பின்னணியை உடையவளாக இருந்த அந்த ஒரு இடத்துல இருந்து என்னை தூக்கி தேவனுடைய பின்னணியில என்னை வைத்திருக்கிறார். அதற்காக நான் நன்றி சொல்ல வேண்டும். 돈으로 살 수 있는 게 아닙니다. பணத்தினால நமக்கு ரட்சிப்பை கொண்டு வர முடியாது. 세상의 지식으로 권세로 얻을 수 있는 것이 아닙니다. இந்த உலகத்தினுடைய ஸ்டாண்டர்ட்னாலும் சரி, இந்த உலகத்தினுடைய ஞானத்தினாலும் சரி, நம்ம ரட்சிப்பை அடைய முடியாது. 너무너무 크고 놀라운 것이기 때문에 하나님이 은혜로 주셨습니다. இது மகா பெரியதும் பெரிய ஒரு காரியமா இருக்கிறபடினாலதான் இது தேவனுடைய ஈவு கிருபை என்று சொல்லப்படுகிறது. 그러면 세 번째는 잘못된 치유 방법은 더 잘못된 결과를 가져옵니다. அப்போ தவறான வைத்தியம் செய்வதனால இன்னும் பிரச்சனைகள் இன்னும் தவறான விதத்துல இருக்கும் என்ற காரியத்தையும் நாம் பார்க்கணும். 사람들이 몸이 아프면 의술, 약만 의존하는 경우가 많이 있습니다. ஜனங்க உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது உடனே மாத்திரையை போட்டா எல்லாம் சரியாயிடும் சொல்லி மாத்திரைகளை போடுகிறதுன்னு பார்க்கிறோம். 그런데 의술과 약만을 의존하는 것은 아닙니다. இந்த மாதிரி சில காரியங்கள் வெறும் மாத்திரைகளினால மட்டும் சரிப்படுத்த முடியாத காரியங்கள் இருக்கிறது. 혹시 위가 아파서 위장병의 약을 먹었는데 뭐 간이 나빠진다든지, 또 간이 나빠서 또 약을 먹는데 뭐 콩팥이 나빠진다든지, 이렇게 병은 연결되어 있습니다. இப்ப நம்ம ஒரு கணையத்தோட வயித்துல இருக்கிற பிரச்சனைக்காக நம்ம மருந்து எடுக்கிறோம். கடைசியில பார்த்தா பக்கத்துல இருக்கிற இன்னொரு உறுப்பு பாதிக்கப்படும். அந்த உறுப்பு பாதிக்கப்படுதுன்னு இன்னொரு மருந்து சாப்பிடும், இன்னொரு உறுப்பு பாதிக்கப்படும். சோ இப்படியாக ஒண்ணுக்கு மேலாக ஒண்ணு நம்ம ஏதோ ஒரு விதத்துல தவறான முறைகளில பாதித்து கொண்டேதான் இருக்க செய்வோம். 그래서 의술하고 약만을 의존하는 거는 잘못된 치유법입니다. சோ அதனால்தான் மாற்று மருந்து முறையோ இல்ல ஒண்ணுக்கு மேல ஒண்ணு மாத்தி எடுக்கிறது தவறான ஒரு வைத்திய முறைன்னு சொல்றோம். 또 육신의 결과, 질병이 낫냐 안 낫냐, 이 육신의 결과만 보는 것도 잘못된 것입니다. அதே மாதிரி சரீர பிரகாரம் இந்த வியாதி சுகமாயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கிற அந்த ஒரு விதமும் தவறான ஒரு காரியம். 이렇게 하다가 안 되면 우리가 종교적인 방법을 막 씁니다. 다른 종교의 힘을 빌리려고 그러고 거기서 하라는 것으로 막 하고 하는 경우가 있습니다. இப்ப நம்ம அந்த வியாதி சுத்தமாகல அப்படின்னு சொல்லும் போது அடுத்ததா மனிதன் தேடி போகிற ஒரு இடம் சொல்லும் போது மத வழிமுறைகளும் மூட நம்பிக்கைக்கான காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை தேடி மனிதன் போகிறதை பார்க்கிறோம். 종교적인 방법을 쓰는 건 귀신이 역사하기 때문에 더 나쁜 결과를 가져올 수 있습니다. எந்த மத சம்பந்தமான காரியங்களிலும் பிசாசினுடைய ஆதிக்கம் அதுல இருக்கிறதுனால இன்னும் வியாதிகள் மோசமடையுமே தவிர சீர்படாது. 그래서 우리는 올바른 방법을 알아야 합니다. அதனால்தான் நாம் சரியான வழிமுறைகளை தெரிந்திருக்கணும். 가장 먼저 영적 치유가 일어나야 합니다. முதலாவது ஆவிக்குரிய சுகம் உண்டாக வேண்டும். 요한삼서 1장 2절에 보면 사랑하는 자여 내 영혼이 잘된 같이 내가 범사에 잘되고 강건하기를 내가 강구하노라 말씀하고 있습니다. சோ நம்ம இங்க 1 யோவான் 1:2 வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. 내가 어떤 환자를 만났든 그 사람 속에 예수의 생명 먼저 확인하셔야 합니다. இரண்டாவது வசனத்துல அந்த ஜீவன் வெளிப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர்கள் கைகளினாலே தொட்ட இருக்கிற காரியங்கள்ல தேவனுடைய ஜீவன் வெளிப்பட்டிருக்கிறதை அவங்க வெளிப்படுத்துறாங்க. 요한복음 1장 12절에 영접하는 자, 곧 그 이름을 믿는 자들에게는 하나님의 자녀가 되는 권세를 주셨다라고 말씀하십니다. இப்போ யோவான் 1:2 வாசிக்கும் பொழுது அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறவர்களுக்கு அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவருடைய பிள்ளையாகும்படிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். 하나님의 자녀에게는 권세가 있습니다. தேவனுடைய பிள்ளையா இருக்கிறவர்களிடத்துல அதிகாரம் உண்டாயிருக்கிறது. 하나님께 기도할 수 있는 권세가 있습니다. தேவனிடத்துல ஜெபிக்கிற அதிகாரம் உண்டாயிருக்கிறது. 영접하는 것이 가장 중요합니다. அறிக்கையிடுகிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. 하나님 안에 있는 모든 축복을 누릴 수 있는 권세가 자녀에게 있습니다. தேவனிடத்தில் இருக்கிற சகலத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமே இருக்கிறது.
에베소서 5장 18절에 보면 술 취하지 말라 이는 방탕하는 것이니 오직 성령의 충만을 받으라 말씀하십니다. இங்க வந்து யாக்கோபுல வந்து 5ஆம் அதிகாரம் 13-16 வரைக்கும் வாசிக்கும் பொழுது பாவம் செய்யறதுனால இருக்கிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். 성령 충만을 받으면 그 치유가 되는 경우가 많습니다. இங்க வந்து எபேசர் 5:18 பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுது, ஆவியினால் நிறைந்து அப்படின்னு சொல்லி இருக்கிற காரியங்களை பார்க்கிறோம். 성령 충만은 하나님의 말씀을 사실로 믿는 것입니다. பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய வார்த்தையை முழுவதுமாக விசுவாசிக்கிறது. 그다음에 죄를 끊어야 합니다. அடுத்தது பாவத்தை நிறுத்தணும். கொஞ்சம் மியூட்ல போடுறீங்களா ப்ளீஸ் பாஸ்டர் சுரேஷ்குமார். பாஸ்டர் சுரேஷ்குமார் ப்ளீஸ் மியூட்ல போடுங்களேன். பாஸ்டர் உங்க போனை மியூட்ல போடுங்க ப்ளீஸ். பாஸ்டர் சுரேஷ்குமார். பேசாமணி. 네. 죄를 끊어야 합니다. பாவத்தை வந்து நாம் பாவத்தை செய்வது நிறுத்தணும். 술을 많이 먹는 사람이 계속 술을 먹으면서 치유받기를 원하면 안 되죠. தண்ணி அடிக்கிறவங்க வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டே வந்து தனக்கு சுகமாகணும்னு நினைக்கிறது முடியாத காரியம் தானே. 도박장에서 계속 도박을 하면서 병 낫기를 원한다. 그건 말이 안 되는 거예요. ஆமா, சிகரெட் பிடிச்சுக்கிட்டே வந்து அவங்களுடைய உள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சரியாகணும்னு நினைக்கிறது சரியில்லை தானே. 야고보서 5장 13절로 16절에 보면 아픈 사람이 있으면 장로들을 초청해서 예배할 것을 권면하고 있습니다. இங்க வந்து யாக்கோபு 5:13-16 வந்து ஒரு முக்கியமான காரியம் சொல்லப்படுறது. பாவ அறிக்கை செய்வது மூலமாக ஜபத்தின் மூலமாக சுகம் உண்டாகிறது நம்ம பார்க்கிறோம். 주의 이름으로 기름도 바르고 병 낫기를 위해서 기도해 주라고 말씀하고 있습니다. இந்த இடத்துல வந்து சம் 읽어줄까요? 예, 읽어주세요. 네. நான் யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல 15-16 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஆமென். 아멘. 믿음의 기도는 병든 자를 구원한다고 말씀하셨습니다. விசுவாசத்தோட ஜெபிக்கிற ஜெபம் வந்து பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 혹시 범죄하였을지라도 사해 주시겠다고 말씀하셨습니다. அதாவது பாவம் செய்தவர் ஒரு நபரா இருந்தாலும் கூட தேவன் அவரை மன்னிக்கிறவரா இருக்கிறாருன்னு சொல்றாரு. 그래서 죄를 고백하면서 병 낫기를 위해서 기도하라. 그렇게 말씀하고 있습니다. அப்ப வந்து அறிக்கை செய்வதனால, பாவத்தை அறிக்கை செய்வதனால அதுக்கப்புறம் ஜெபிக்கிறது மூலமாக அவர்களுக்கு சுகம் அடைகிறதை நாம் பார்க்கிறோம். 네, 죄를 고백하면서 죄를 끊고 하나님 앞에 기도하는 거 매우 중요합니다. பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடும் பொழுது அவர்களுக்கு சுகம் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். அது ஒரு முக்கியமான காரியம் கூட. 그다음에 환경을 바르게 해줘야 합니다. அதே போல அவங்களுடைய என்வாயரன்மெண்ட், அவங்களோட சூழ்நிலைகளை வந்து நம்ம வந்து சீர்படுத்தி கொடுக்கணும். 그 집 환경이 그 사람이 그 질병이 걸리도록 되어 있는 환경일 수 있습니다. அந்த குடும்பத்துல இருக்கிற சூழ்நிலைகள் பாத்தீங்கன்னா திரும்பவும் அந்த பிரச்சனைகள் அவங்க அந்த ஒரு தாக்கம் அவர்களுக்குள்ள ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால நம்ம அதை சரிப்படுத்தி கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். 질병에 걸린 사람들은 깨끗하지 않습니다. இந்த மாதிரி மனரீதியான பிரச்சனை உள்ள இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்க மாட்டாங்க. 질병에 걸려 있기 때문에 환경을 깨끗하게 할 힘이 없어서 깨끗하지 않을 수 있습니다. சரீர பிரகாரமா பாதிக்கப்படுகிறவங்க சொல்லி அவங்களை சுத்தமா இருக்க முடியாது. சரீரத்துல பலன் இல்லாதனால சுத்தம் செய்ய முடியாம இருப்பாங்க. 또 정신적으로 영적으로 많이 시달리기 때문에 깨끗할 수 없을 경우도 많이 있습니다. சிந்தையில பல தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கனால சீரான சிந்தனைகள் அவங்களுக்குள்ள இல்லாதனால அவங்க வந்து அந்த இடத்துல சுகம் இல்லாம எது செய்யணும் செய்யக்கூடாது என்ற தெளிவில்லாத இருக்கிறதுனால சுத்தம் இல்லாமல் இருப்பாங்க. 그래서 교회의 사역자들이 가서 청소도 해주고 이런 정리도 해주는 것도 매우 중요합니다. அதனால வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிற ஒரு குடும்பத்துல வந்து சபை மக்கள் போய் சிலர் வந்து அவங்களுக்கு உதவி செய்து சில காரியங்களை அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுல ரொம்ப முக்கியமான காரியம் கூட. 복음을 위해서 우리가 그렇게 헌신해 주는 거 중요합니다. சுவிசேஷத்திற்காக நாம் வந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. 그런데
때때로 잘못된 환경이 있는 집이 있습니다. அதே போல தவறான சூழ்நிலைகள்ல இருக்கிற குடும்பங்களும் இருக்கதான் செய்கிறது. 어린아이가 있는데 부모가 알코올 중독이라든지 게임 중독이라든지 이런 중독에 빠져 있는 사람들이 있어요. குடும்பத்துல வந்து சிறு பிள்ளைகள் இருப்பாங்க. ஆனாலும் கூட பிள்ளைகளுக்கு முன்னாடியே குடிக்கிறவர்கள் இருப்பாங்க. மற்ற காரியங்களை தவறான காரியங்களை செய்கிறவர்கள் இருப்பாங்க. இப்படிப்பட்ட அடிக்ஷன்ல இருக்கிறவங்களையும் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்கள பாதிக்கதான் செய்யும். 그래서 이런 중독에 빠져 있는 자들도 그런 것들을 하지 않도록 환경을 정리해 줄 필요가 있습니다. சோ இப்படி வந்து அடிமைத்தனத்துல இருக்கிற ஒரு குடும்பத்துல சில விஷயங்களை நம்ம வந்து மாற்றுகிறது ரொம்ப அவசியமா இருக்கிறது. 그게 사탄이 하는 짓임을 그 사람으로 하여금 알도록 깨우쳐 주는 것입니다. அது வந்து சாத்தான் கொடுக்கிற ஒரு காரியம் என்று சொல்லி அந்த காரியங்களை செய்கிறவருக்கு சரியான பாடத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். 그냥 술을 먹는 게 아니라 그 술을 이용한 사탄의 전략이 있음을 가르쳐 주는 것입니다. அந்த சாராயத்தை அந்த குடிக்கிறது மட்டுமல்ல, அதை குடிக்க வைக்கும்படிக்கு உனக்குள்ள ஏவுகிற சாத்தானுடைய கிரியைகளை அது வந்து தடுக்கணும் அப்படின்ற காரியத்தை சொல்லிக் கொடுக்கணும். 그래서 이런 환경들을 잘 정리해 주는 거 매우 중요합니다. சோ இப்படி வந்து ஒரு நபருடைய அந்த அவங்களுடைய சூழ்நிலைகளை சீர்படுத்தி கொடுக்கிறது சபையோட முக்கிய காரியம் கூட. 이렇게 된 후에 이때부터 이제는 물리적인 치료가 시작이 되어야 합니다. சோ இவைகள்லாம் செய்து முடித்ததுக்கு அப்புறம் நமக்கு அந்த இடத்துல ஒரு சுகம் அடைகிற காரியத்தை ஆரம்பிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். 이때부터는 의학의 도움을 받으면서 의사가 하라는 대로 하는 것이 매우 중요합니다. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் நாடியோ அதுக்குரிய காரியங்களையோ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். 그냥 기도하면 낫지 그렇지 않습니다. 의사가 하라는 대로 하는 건 매우 중요합니다. நம்ம ஜெபிச்சா சரியாயிடும் சொல்லி மட்டும் இல்லாம டாக்டர் என்ன சொல்றாரோ அதுபடியும் செய்யணும். 혹시 정신 문제가 있는 사람을 대했을 경우에도 정신과 의사가 주는 약을 먹도록 해야 합니다. சோ மன ரீதியா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட அந்த மன ரீதியான டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு அவங்களுக்கு தேவையான மருந்துகளை வந்து எடுக்கும்படிக்கு நம்ம உற்சாகப்படுத்தலாம், தவறில்லை. 물론 정신과 의사들이 자꾸 진정제를 줘서 재우는 경우가 있는데 그렇게 하지 않으면 이 사람이 발작을 하기 때문에 그런 약을 주는 것입니다. சில நேரம் வந்து அவங்களுடைய அந்த மன ரீதியான பிரச்சனை இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ரொம்பவும் வந்து அடக்க முடியாதவர்களா இருப்பாங்க. அவங்களை அடக்குறதுக்காக சில மருந்துகளை வந்து கொடுக்கறது உண்டு. அப்படி அந்த மருந்துகளை கொடுக்கும் பொழுதுதான் அவர்கள் வந்து அடக்க முடியும். அதுக்காக செய்யற சில காரியங்களை செய்வார்கள். அது செய்யறதுனால தப்பு கிடையாது. 정신병이 점점점 깊어지기 전에 약물을 통해서 제정신이 있을 때 하나님의 말씀을 그 사람에게 주는 것입니다. அப்ப அந்த மன ரீதியான பிரச்சனை இன்னும் மோசமடைந்து அவர்கள் யாருமே தெரியாத அளவுக்கு போகிறதற்குள்ளாக அந்த இருக்கிற கொஞ்சம் அந்த பலத்துல கூட நம்ம அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லிக் கொடுத்து அந்த இடத்துல அவர்களை காப்பாற்றுகிற வேலையை செய்யணும். 어느 날 그 대학교 도서관에 사서가 찾아왔습니다. ஒரு நாள் வந்து எங்க காலேஜ்ல இருக்கிற லைப்ரரியில இருந்து ஒரு ஆள் என்னை தேடி வந்தார். 너무 불행한 얼굴로 와서 너무 힘들어요라고 말했습니다. அவர் ரொம்ப பாக்குறதுக்கே ஒரு பரிதாபமான நிலையில வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று சொல்லி என்னிடத்துல வந்து சொன்னார். 내가 가장 먼저 질문한 것은 당신은 하나님의 자녀입니까라고 물었습니다. முதல் கேள்வி நான் அவரை பார்த்து கேட்டது, நீங்கள் தேவனுடைய பிள்ளையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். 그랬더니 하나님의 자녀인지 아닌지 잘 모르겠어요 이렇게 대답하더라고요. அவர் அங்க பதில் சொன்னார், ஆண்டவருடைய பிள்ளையா இல்லையான்னு எனக்கு சரியா தெரியலன்னு சொன்னார். 근데 예배 후에 왔기 때문에 오늘 예배 드릴 때 예수님 얘기 이런 거 말씀 들을 때 막 화가 났냐 이렇게 물었습니다. அவர் வந்து ஆராதனை முடித்ததுக்கு அப்புறம் என்கிட்ட வந்ததுனால, நீங்கள் ஆராதனை முடிஞ்சு வந்திருக்கிறீங்களே, நீங்க அவரோட சத்தியத்தை கேட்கும் பொழுது உங்களுக்கு கோபம் ஒரு மாதிரி சரீரத்துல மாற்றம் இருந்துச்சான்னு கேட்டேன். 그러면 당신은 하나님의 자녀입니다 이렇게 말했습니다. அப்படி எந்த மாற்றமும் இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவரோட பிள்ளை என்று சொன்னேன். 왜냐하면 정신적으로 시달리고 있는 사람에게 또다시 구원의 길을 설명하고 영접을 시키면 이 사람이 스트레스를 받기 때문에 그렇게 얘기한 것입니다. ஏன் நம்ம அப்படி சொன்னோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு சரீர அந்த ஆவியில வந்து அவர்களுக்கு மாற்றம் இருக்கிறதுனால சத்தியத்தை சொல்லும் பொழுது அவர்களுக்கு நிலையான ஒரு மனது இல்லாதனால அதை கவனிக்க மாட்டார்கள். அவருக்குள்ள வந்து ஸ்ட்ரெஸ் வந்துடும். அதனால அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம சுவிசேஷம் சரியா உங்களுக்கு போய் சேருன்னு சொன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்ல, நீங்க ஆண்டவரோட பிள்ளை என்று சொல்ல ஆரம்பித்தேன். 물론 내가 그 대학교 사역을 할 때 거기에서 영접한 경험이 있기 때문에 그렇게 얘기한 것입니다. சோ அந்த கல்லூரியில வந்து நான் ஊழியம் செய்கிறதுனால அவங்களுக்கு அப்படிப்பட்ட அவங்களை வந்து சரியா அவர்களை வழி நடத்துவதற்கு ஏதுவான ஒரு வழியில அவங்களை வைத்தேன். 그리고는 그 사람에게 하나님의 말씀을 듣도록 했습니다. அந்த இடத்துல அவங்களுக்கு தேவனுடைய சத்தியத்தை வந்து நான் பிரசங்கிக்க ஆரம்பித்தேன். 하루에 1개 이상의 말씀을 듣도록 했습니다. அப்ப ஒரு நாள்ல வந்து அவங்களுக்கு தொடர்ந்து அந்த செய்தியை கேட்கும்படிக்கு அவங்களை உற்சாகப்படுத்தினேன்.
도서관에서 근무하면서 한쪽 귀에 이어폰을 끼고 말씀을 들으면서 그 사람이 근무를 시작했습니다. அங்க வந்து அவர் வந்து லைப்ரரியில உட்கார்ந்து பார்க்கிறவரா இருக்கு அப்படின்னு ஒரு சைடுல வந்து இயர்போன் வச்சு உங்களுக்கு அதுல மெசேஜ் நீங்க தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கன்னு சொல்லி உற்சாகப்படுத்தினேன். 한 달이 지나지 않아 얼굴이 바뀌어 있었습니다. ஒரு மாசம் கூட ஆகல. ஆனா அவரோட முகத்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. 시달리는 사람일수록 하나님의 말씀을 들어야 합니다. அதனால்தான் வந்து இப்படி உடைந்து போயிருக்கிற ஒரு ஒரு அலங்கோலப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு தேவனுடைய சத்தியம் ரொம்ப அவசியம். 이와 같이 우리가 어떤 사람을 만나든 예수의 생명을 확인하고 그 사람이 말씀 속에 있도록 돕는 것이 사역자가 하는 일입니다. அப்ப எந்த ஒரு நபரை நாம் பார்த்தாலும் அந்த நபர் வந்து அவருடைய தேவனுடைய ஜீவன் அவருக்குள்ள இருக்கிறதா, அவர் வந்து ஒரு ஒரு நிலையான ஒரு சிந்தையில இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறது ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒரு நபருடைய முக்கிய வேலை. 지금은 그들 부부가 권사 장로가 되어 있는 아주 중요한 일꾼이 되었습니다. இன்றைக்கு நம்மளோட சபையில ஒரு முக்கியமான ஒரு ஒரு மூப்பனாருக்கு அடியில இருக்கிற ஒரு மூப்பருக்கு அடியில இருக்கிற ஒரு காரியமா அவர்கள் இங்க இருக்கிறாங்க சபையில. 여러분이 현장에서 이런 사람을 만나 하나씩 이렇게 치유해 주면 그게 여러분에게는 큰 힘이 됩니다. இப்படி நாம் சந்திக்கிறவர்களை ஒருவராக அவங்களுக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக சுகத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு வழி செய்யும் பொழுது இது அவங்க கிட்ட ஏற்படுகிற மாற்றத்தினால நம்மள இடத்துல ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாகும். 치유받는 건 매우 중요합니다. சுகமாகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். 그러나 치유받은 이후가 더 중요합니다. ஆனா சுகமடைந்ததுக்கு அப்புறம் ஏற்படுகிறது ரொம்ப முக்கியமான காரியம். 왜 하나님이 그 환자를 치유하셨을까요? ஏன் வந்து இந்த பிணியாளிகளை தேவன் சுஸ்தமாக்கி இருப்பார்? 하나님이 살아계심을 그 사람을 통하여 나타내시기를 원하십니다. ஆனால் தேவனுடைய மகிமை அவர்களுக்கு மூலமாக தேவனுடைய அன்பு அவர்கள் மூலமாக வெளிப்படும்படிக்கு அவர்களுடைய பிணிகள் சுகமாக்கப்பட்டிருக்கிறது. 그 사람이 증인이 되기를 원하셔서 그 사람을 고쳐 주신 것입니다. அந்த மனிதன் ஒரு சாட்சியாக மாற வேண்டும் என்பதற்காகவும் அந்த வியாதி சுகமாக்கப்பட்டிருக்கிறது. 그래서 나음을 입으면 감사하는 마음을 유지해야 합니다. அதனால் சுகமாக்கப்பட்ட பின்பு அவர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு இருதயம் வந்து நன்றி சொல்லக்கூடிய இருதயம். 믿음의 행위를 꼭 지켜야 합니다. விசுவாசத்தின் அந்த ஒரு காரியத்தை அவர்கள் தொடர்ந்து பிடித்துக் கொள்ள வேண்டும். 제가 복음 운동 하기 전에 어떤 환자 하나를 만났습니다. நான் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்க முன்பாக ஒரு நபரை சந்தித்தேன். 제 후배였는데 남편이 위암이 걸렸습니다. ரொம்ப தெரிந்தவரா இருந்தனால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் வந்திருந்துச்சு. 우리나라에서 제일 좋다고 얘기하는 서울대병원에서 수술을 하려고 했는데 너무 암이 많이 진전이 돼서 수술을 할 수가 없었습니다. இங்கே கொரியால பெரிய ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டி சொல்லக்கூடிய சவுல் யூனிவர்சிட்டியில வந்து அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல அவருக்கு வந்து ஆபரேஷன் செய்யணும்னு சொல்லி பார்த்தா ஆனா அவருடைய நிலைமை ரொம்ப மோசமா இருந்ததுனால ஆபரேஷன் கூட செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. 그래서 그 사람을 놓고 우리가 집중으로 기도하기 시작을 했습니다. நாங்க அவரை வைத்து நாங்க தொடர்ந்து அவருக்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம். 병 낫기를 위하여 밤낮으로 기도했습니다. அவர் அந்த வியாதியிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லி சுகமாக வேண்டும் என்று சொல்லி நாங்க தொடர்ந்து ஜெபித்தோம். 그러던 어느 날 그 사람이 모든 암을 쏟아내고 치유가 되었습니다. ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவருக்கு அவர் சரீரத்துல இருந்த எல்லா கேன்சரஸ் காரியங்களும் அவரை விட்டு நீங்கி அவர் வந்து சுகம் அடைந்ததை நாங்கள் பார்த்தோம். 먹지 못하던 사람이 먹기도 하고 이제 교회 와서 예배드리면서 건강해지기 시작했습니다. சாப்பிட முடியாம கிடந்தவர் இப்ப சாப்பிட ஆரம்பிக்கிறார். எல்லாவற்றையும் முன்பு போல செய்ய ஆரம்பிக்கிறார். அப்படி ஒரு சுகம் அவருக்கு உண்டாயிற்று. 그동안 입지 못했던 옷들을 다시 살이 찌면서 다 입고 그렇게 건강한 사람이 되었습니다. அவர் அதுக்கு முன்னாடி போட முடியாத இருந்த ஆடைகள் எல்லாம் எடுத்து அவர் போட்டு ரொம்ப ஆராதனைக்கெல்லாம் வர ஆரம்பிக்கிறார். 근데 어느 날부터인가 교회를 안 오기 시작을 합니다. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் அவர் வந்து சபைக்கு வருவதை நிறுத்திட்டார். 내가 물었습니다. 네 남편이 왜 교회를 안 오니? 이렇게 물었습니다. அவருடைய மனைவி கிட்ட கேட்டு ஏன் உன்னுடைய கணவர் இப்பெல்லாம் சபைக்கு வர்றதில்லைன்னு கேட்டேன். 그 아내가 막 울면서 대답했습니다. 내 남편이 밤마다 도박을 합니다. அவங்க சொன்னாங்க அவருடைய மனைவி வந்து அழ ஆரம்பித்து சொல்றாங்க. அவர் இரவு எல்லாம் வந்து அவர் வந்து திரும்பவும் சிகரெட் பிடிக்க ஆரம்பித்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 하나님이 치유를 해주셨는데 감사한 마음은 잠시고 이제 가서 이렇게 도박을 해보니까 재밌는 거예요. அவர் வந்து
இந்த வியாதி சுகமானதுக்கு அப்புறம் அவருடைய இருதயத்துல நன்றி வரணுமே தவிர அதை விட்டுட்டு அவர் திரும்பவும் அந்த பழைய வாழ்க்கைக்குள்ள போகிற ஒரு நிலையில இருந்து அவர் அதை சந்தோஷமாக செய்ய ஆரம்பித்தார். 그 아내가 간절하게 얘기했답니다. 당신이 하나님이 고쳐주셨으니까 교회를 가야지. 이렇게 하면 어떡하느냐? 이렇게 말을 했다고 합니다. சோ அந்த மனைவி அவரை பார்த்து சொல்றாங்க, ஆண்டவர் உங்களை சுகமாக்கி இருக்கிறார், நீங்க சபைக்கு வருவதுதானே நியாயம், நீங்க ஏன் வராம இருக்கிறீங்கன்னு சொல்லி அவங்களோட முழு மனசோட அவர்கிட்ட பேசுறாங்க. 근데 그 남편이 무서운 말을 했습니다. 그까진 예수 안 믿으면 될 거 아니야 라고 대답을 했대요. சோ அவர் அவங்கள பார்த்து சொல்றாரு, சுகமாயிடுச்சுல, அதுக்கப்புறம் என்ன திரும்ப விசுவாசத்துக்கு போக வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லி அவங்கள சத்தம் போடுகிறதை பாக்குறாங்க. 그러면서 그 아내가 와서 막 울더라고요. அந்த மனைவி இவங்க கிட்ட ரொம்ப அழுதாங்களாம். 그리고 나서 몇 달 후에 그 암은 재발을 했고 그 사람은 1년 후에 하나님 나라로 갔습니다. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்பவும் பாத்தீங்கன்னா அவர் தொடர்ந்து அதை செய்ததுனால அந்த கேன்சர் திரும்ப அவருக்கு ஒரு வருடம் கழித்து அவர் மரித்து போகிறார். 그때는 내가 이 복음 운동을 하기 전이었기 때문에 병 낫는 게 목적이었습니다. நான் இந்த சுவிசேஷத்தை அறிவதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சி நடந்ததுனால எனக்கு தெரிந்ததெல்லாம் வியாதி சுகமாகிறது முதல்ல அப்படின்னு சொல்லி நினைத்த ஒரு நாட்கள். 그분이 병이 나았으면 전도자로 살았더라면 얼마나 좋았을까 하는 아쉬움이 내 마음속에 있습니다. அந்த மனிதன் மட்டும் உண்மையிலேயே தேவனுடைய சத்தியத்தை அறிந்து ஆண்டவருக்காக ஒரு சுவிசேஷகனாக மாறி இருந்தால் எவ்வளவு ஒரு பெரிய சாட்சியா இருந்திருக்கும் என்று நிறைய நேரம் நான் வருத்தப்பட்டதுண்டு. 성경에는 많은 치유의 약속이 있습니다. தேவனுடைய வசனங்கள்ல நிறைய வாக்குத்தத்த வசனங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். 그리고 실제로 기도하면 병이 낫습니다. உண்மையிலேயே நம்ம ஜெபிக்கும் பொழுது சுகம் உண்டாகிறது உண்மைதான். 그러나 병 낫는 게 목적이 아니라 예수의 생명으로 구원받는 게 목적입니다. உண்மையிலேயே சுகமாகிறது முக்கியமான ஒரு காரியம் கிடையாது. ஆனால் சுவிசேஷத்தை சரியாய் பிடித்துக் கொண்டிருப்பதுதான் முக்கியமான ஒரு காரியம். 구원을 받았다면 감사한 마음으로 증인의 삶을 사는 것이 중요합니다. ரட்சிக்கப்படுகிறது எல்லாவற்றுக்கும் மேலான காரியமா இருக்கிறபடினால ரட்சிக்கப்படும் பொழுது மட்டும்தான் ஒரு மனிதன் உண்மையிலேயே சாட்சியாக இருக்க முடியும் அப்படின்ற காரியத்தை பார்க்கிறோம். 여러분이 예수가 그리스도 되신 이 복음을 들고 나가면 영접만 했는데 병이 낫는 경우를 많이 목격하실 수 있습니다. அதனால்தான் சுவிசேஷத்தை தவிர மற்ற எல்லா காரியத்திற்கும் நாம் கவனம் செலுத்துவோமானால் நாம் அறிக்கை செய்கிற வேலையிலேயே நிறைய பேர் சுகமாகிறவர்கள் இருக்கிறார்கள். 예수 이름만 이야기했는데 그 사람이 병이 떠나가는 것도 많이 현장에서 보았습니다. இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுதே அங்க ஃபீல்டில் இருக்கிற நிறைய பேர் சுகமாகிறதை நான் கவனித்திருக்கிறேன். 우리는 병 낫는 게 목적이 아니라 예수의 생명을 전하는 전도자입니다. வியாதிகளை சுத்தமாக்குறது மட்டும் நம்மளுடைய நோக்கம் அல்ல, சுவிசேஷத்தை சரியாக அவர்களுக்கு அறிவிக்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். 오직 예수 그리스도만 전하기 바랍니다. கிறிஸ்துவை மட்டுமே பிரசங்கிக்கிறவர்களாக நாம் இருப்போமாக. 기도하겠습니다. நாம் ஜெபிக்கலாம். 하나님 감사합니다. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். 우리를 하나님의 자녀로 삼아 주셔서 감사합니다. உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை தெரிந்து கொள்ளும் எங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். 우리의 입술을 열어 예수님이 그리스도 되심을 증거하게 하심을 감사합니다. எங்களுடைய வாய்களை திறந்து நாங்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு சாட்சியா இருக்கும்படிக்கு வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். 우리가 현장에서 다른 것 말하지 않고 오직 예수 그리스도만 증거하게 하옵소서. எங்களுடைய ஃபீல்டுகளில மற்ற விஷயங்களை அல்ல, சுவிசேஷத்தை மட்டுமே சொல்லுகிற நபராக எங்களை மாற்ற ஜெபிக்கிறோம். 예수 그리스도만 증거하는 그 현장에 정신 문제 가진 자들이 치유되는 역사가 일어나게 하옵소서. இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிற வேளையிலே அங்க இருக்கிற மனரீதியான பிரச்சனைகள், அங்க இருக்கிற மற்ற எல்லா வியாதிகளும் சுகமாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். 세상이 고칠 수 없는 질병들이 예수 그리스도의 이름 앞에서 치유되는 것을 볼 수 있는 은혜를 허락하여 주옵소서. இந்த உலகத்துல சுகமே பண்ண முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த கியூர்லெஸ் அப்படிப்பட்ட வியாதிகள் கூட ஆண்டவருக்கு முன்பாக சுவிசேஷத்திற்கு முன்பாக சுகம் அடையும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். 생명 다하는 그날까지 그리스도의 증인 되기를 원하오며 예수 그리스도의 이름으로 기도합니다. 아멘. எங்களுடைய கடைசி சுவாசம் வரைக்கும் உம்முடைய நாமத்தையும் கிறிஸ்துவை மாத்திரம் அறிவிக்கிற அந்த கிருபையில் எங்களை வைத்து நடத்தும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.